நம்ம எல்லாருமே ஆசையாக தான் ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் அப்படி எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஃபிட்டிங் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா அந்த saree கட்டுற ஆசையே வந்து போயிடும். இது கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் சரி, இது கண்டிப்பாக அப்படி தான் வந்து நடக்கும். ஃபிட்டிங் சரியாக இல்லை அப்படின்னா நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, நான் அந்த ப்ளவுஸை அந்த சாரியை நான் கட்டுறதே இல்லை, எவ்வளோ ஆசையாக எடுத்தேன், அந்த ப்ளவுஸ் சரியில்லை அப்படிங்கிறனால நான் கட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து வருது. அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அந்த ஒரு 5 முக்கியமான மிஸ்டேக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தரலாம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு மிஸ்டேக் என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு தெரியாதனாலேயே நிறைய மிஸ்டேக் வருது. சரி வாங்க, நான் உங்களை குழப்ப விரும்பலை. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மனசு இருந்தால் வந்து பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கு கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக கொடுக்கறதில்ல. நம்ம அந்த நெக் வித்துன்னு ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கழுத்து அகலம் சரியான அளவில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக வந்து நம்ம ஷோல்டரில் வந்து உட்காரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னு வந்து தெரியறதில்ல. அது பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியறதே கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்லேருந்து நம்ம வந்து கொடுக்கலாம். 2.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நார்மல். அதுக்கு மேலே 2.25 3 அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடம்பை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கழுத்தோட மெஷர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறப்ப ஒரு 15 வயசு 10 வயசுலேருந்து 15 வயசு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு கொடுக்கலாம். 2 இன்ச்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து 2 இன்ச் ரெடி அளவு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2.25 வந்து வரும். அதே மாதிரி கரெக்டான நீங்கள் வந்து உங்களுக்கு கழுத்தோட மெஷர்மெண்ட் சரியாக எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரெடி அளவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் வந்து கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 2.25 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 3 இன்ச்சாக வந்து மாறிடும். இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு. அதனால் உங்களுக்கு ரெடி அளவு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்தோட அகலம் வந்து சரியாக வந்து வரும். அதே மாதிரி நெக் ஷேப் வந்து சரியாக வந்து எடுக்க தெரிய மாட்டேங்குது. அந்த நெக் ஷேப் வந்து கரெக்டாகவும் வந்து எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆம்கோல் கிட்ட அந்த வளைவு சரியாக கொடுக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வளைவு ரொம்ப அதிகமாக கொடுத்துட்றாங்க. அதாவது ரொம்ப குடஞ்சி வெட்ட மாதிரி கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா வளைவே அதிகமாக எடுக்காமல் ரொம்ப மேலோட்டமாக வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுற தப்பால் தான் உங்களுக்கு அந்த ஆம்கோல் வந்து சரியாக வந்து வர்றது கிடையாது. அந்த பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா கையோட பேக் சைடில் அந்த சுருக்கம் வர்றதுக்கான காரணம் இது எல்லாமே வந்து அதனால தான். கை வந்து லைட்டாக மேலே ஏறுது அப்படிங்கிற பிரச்சனையுமே வந்து இதனால தான் வந்து வரும். அதனால கரெக்டான அளவில் நம்ம வந்து இந்த ஆம்கோல் வளைவு வந்து கொடுக்கணும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ரெண்டும் ஒன்று போல் ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வராது. அதுக்கான மிஸ்டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் வளைவு சரியாக கொடுக்காதது தான். நான் இதே போல் தான் வந்து கொடுக்குறேன். மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ அதே போல் நான் வச்சுட்டு இந்த நம்ம மார்க்கிங் வந்து ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. அந்த வளைவு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் அந்த வளைவு மட்டும் வந்து கொடுத்துக்கிறது. இது நீங்கள் கையில் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நெக்குக்கு இந்த ஆம்கோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ ஒரு சரியான அளவில் தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. நமக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் இருக்குது. ப்ளவுஸோட இறக்கம் வந்து 15 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன்.
3வது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த டாட் வந்து சரியான அளவில் வந்து பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கப் சைஸ் அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே காமனா ஒரு அளவை வச்சு பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹைட் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, இந்த பாடியிலேருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, உள்ளார டாட்டுக்கு கொடுக்குற துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு, அந்த மாதிரி வந்து ஒரு காமனான அளவை வச்சு எல்லாத்துக்குமே பிடிச்சா அது சரியாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அதில் வந்து உள்ளார எவ்வளோ டாட்ஸ் பிடிச்சிருக்காங்க, இந்த சைடில் வந்து உங்களுக்கு கேப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரையும் கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு, உள்ளார வந்து எவ்வளோ வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்காக அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு, அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது நமக்கு அந்த டாட்டோட அளவு வந்து சரியாக இருக்கும். அதே போல் எந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கோணையாக இருக்கிற மாதிரியே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிக்கிற அந்த டாட் வந்து நமக்கு ஷோல்டருக்கு நேராக மேலே ஷோல்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரும்போது அந்த டாட் வந்து இந்த ஷோல்டர் நேர் வந்து வரணும் சென்டராக. அப்படி வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த கப் சைஸ் போடும்போது கரெக்டான அளவில் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வந்து இழுத்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் வந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என் ப்ளவுஸோட உயரத்தை. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சும் நம்ம பட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக பட்டி வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, அந்த முன்பாகத்தில் நம்ம வந்து கிராஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கிராஸில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 இன்ச் பக்கமாக. இதில் வந்து 3/4 இன்ச் பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி கட் பண்ணும்போது அதில் ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பட்டி வந்து நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக வந்து தெரியாது. இதுவே நீங்கள் வந்து அந்த 1.5 இன்ச்சும் பேக் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் நீங்கள் வந்து பட்டியில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பட்டி ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸோட அமைப்பையே வந்து கெடுத்த மாதிரி வந்து இருக்கும், பட்டி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணும்போதோ அதை வந்து எப்படி பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பண்ணுறப்ப நம்ம செக் பண்ணி பார்க்காதது ஒரு பெரிய மிஸ்டேக்கை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் பேக் பார்ட்டு தனியாக தான் போடுறேன், ஃப்ரண்ட் பார்ட்டும் தனியாக தான் போடுறேன். அது ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்கை முடிச்சதுக்கப்புறமேலு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சு செக் பண்ணிக்குவேன். ஷோல்டர் கரெக்டாக இருக்கா ரெண்டுலேயும், அதே போல் வந்து கழுத்தெல்லாம் சரியாக இருக்கா, கழுத்து எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சைட்லேயும் நமக்கு வந்து அந்த இடம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ஆம்கோல் கர்வ் வந்து வர இடத்துல நமக்கு சரியாக அந்த தையல் போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா வருமா, ப்ளஸ் போட்ட மாதிரி இருக்குமா, ஆம்கோல் குடஞ்சிருக்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றது கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. செக் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் வந்து ப்ராப்பராக வந்து 1 பை 1 எல்லா இடமுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 100க்கு 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. அதையும் மீறி நமக்கு ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த 1% பார்த்திங்கன்னா ஏதாவது லூஸ் டைட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதுவும் வந்து அந்த கிளாத்து மெட்டீரியலை பொறுத்து தான் வந்து அதுவுமே வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 4வது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு போடுறோம் அப்படிங்கிறப்ப அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் துணி விடாமல் மறந்துடுறோம். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து அப்படியே வந்து அளவு மட்டும் போட்டுடுறாங்க. அதில் வந்து நம்ம தையலுக்கு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவு எடுக்கிறதுலேயே ஒரு சில அளவுகளை மறந்துட்டு கட்டிங்க்கு வந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்கை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஷோல்டருக்கு விடணும். இந்த சைடு ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறவங்க வந்து விடலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 தையல் போட்டுட்டு கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு
கழுத்துக்கும் அப்படிதான். கழுத்தோட ரெடி அளவை மட்டும் வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து விடுறது கிடையாது. இதே போல் நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருந்தாலும் அது வந்து நம்மளோட ப்ளவுஸு ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் வந்து பண்ணிடாதீங்க. அடுத்த விஷயம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது விஷயம், இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா கட்டிங் பண்ணும்போதே இல்லை நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட அளவு எடுக்கும்போதே அவங்களுக்கு நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கணும். நம்ம வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் போடுறேன். இல்லைன்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு கேட்டுக்குவேன். ஏன்னா இது வந்து நம்ம கேட்காம விட்றதுனால நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நேர் கட்டிங் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலும் கஸ்டமர் கிராஸ் கட்டிங்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப டைட்டாகவும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும் தான் வந்து இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் வந்து போடுறப்பையும் நான் இந்த மாதிரி மிஸ்டேக்காக நானுமே வந்து ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸை வந்து செக் பண்ணாமல் நான் வந்து நேர் கட்டிங்காக இருக்கிறத கிராஸ் கட்டிங்காக கிராஸ் கட்டிங் இருக்கிற ப்ளவுஸை நேர் கட்டிங்கில் வந்து போட்டிருக்கேன். அப்போ அந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு சுத்தமாக செட் ஆகலை. அவங்களுக்கு அந்த கப் சைஸ்மே வந்து எதுவுமே வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே தான் நான் வந்து ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயும் அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் வந்திருக்கா நேர் கட்டிங் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதே அளவில் போடுறது. ஒரு வேளை கஸ்டமர் வந்து இதில் நேர் கட்டிங்காக இருக்குது எனக்கு கிராஸ் கட்டிங் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அது போல் வந்து கட் பண்ணிக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணும்போது கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். அந்த கிராஸ் கரெக்டாக எடுத்துட்டு நம்ம மெயின் கிளாத்லேருந்து கட்டிங் போடும்போதும் கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். கார்னர் பார்த்த மாதிரி வந்து எடுத்தால் தான் கிராஸ் சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கையை வச்சு துணியை நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மெயின் கிளாத்தும் அந்த லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இதை நம்ம வந்து பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பொருந்தி வந்து வராது. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த மெயின் துணி மட்டும் மேலே அமுங்கிட்டு இல்லாமல் மேலே தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த மிஸ்டேக் வந்து இதனால தான் வந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன 5 மிஸ்டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங் சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தையல் கற்றுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிள் இருக்குது. இது எதுவும் வேண்டாம் அப்படின்னா வீடியோ கோர்ஸாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ அவைலபிள் இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. இல்லை உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவும் வந்து அவைலபிள் இருக்குது. டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பேட்டர்ன் ஷீட்டும் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது போல் நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடெல்லாம் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மெத்தடு கரெக்டாக வருமோ அதை தான் நான் வந்து கிளாஸ்லேயுமே வந்து சொல்லித்தரேன். தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்களும் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.